வெல்கம் டு வேதாந்தோ சேனல் பசங்களா. எஸ், ஸோ நாம இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஒரு லைஃப் அட்வைஸை போட்டுருவோமா? எஸ். ஸோ எக்ஸாம் டைம்ல வரும்போது தான் நம்ம ஒரு விஷயம் ஃபீல் பண்றோம். நம்மளுக்கு டேல என்னமோ 24 மணி நேரம் இருக்கு. ஆனா அந்த டேவை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அது நம்மளுக்கு தெரியறதில்ல. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டேஸ் நம்ம மீன் பண்ணிட்டு இந்த எக்ஸாம் டைம்ஸை எப்படி வந்து ஆப்டிமைஸா யூஸ் பண்ணணும்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். பட் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை டேபிள் போட்டு எழுத தெரியலனா கூகுள் ஷீட் எடுத்துக்கிட்டே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க், உனக்கு டெய்லி என்னென்ன டாஸ்க் இருக்கு, ஸோ என்னென்ன விஷயங்கள் நீங்க செய்யணும் அப்படிங்கறத டாஸ்கா எழுதிட்டு அதுக்கு பக்கத்துல ஏதாவது எமோஜிஸ், மோட்டிவேட் பண்ற மாதிரி ஏதாவது எமோஜிஸ் போட்டுக்கோங்க. அண்ட் யூ ஹாவ் ஸ்டேட்டஸ். ஸோ ஸ்டேட்டஸ்ன்றப்போ அது கம்ப்ளீட் ஆயிடுச்சா, இல்லை இன் ப்ரோக்ரஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை இன்னும் நான் என்ன ஸ்டார்ட்டே பண்ணல, அண்டர் ரிவ்யூல இருக்கு, நாட் ஸ்டார்டட் எட், அந்த மாதிரி உங்களோட ஸ்டேட்டஸை நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ப்ரியாரிட்டி, இதுல வந்து ஹை ப்ரியாரிட்டி, அது லோ ப்ரியாரிட்டி, இதுல மினிமம் மீடியம் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இது எல்லா விஷயமும் பண்ணும் போது நம்மளுக்கு நிறைய விஷயம் ஆப்டிமைஸ் ஆகும். ஒரு டேயோட டைம் பக்காவான டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணும். ஏன்னா நீங்க ப்ரியாரிட்டி வைஸ் பார்க்கும்போது எது முக்கியம், எது கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க போட போட உங்களோட கான்ஃபிடென்ட் பூஸ்ட் ஆகும். எஸ், என்னால இது செஞ்சு முடிஞ்சிருச்சு, ஸோ ஐ கேன் பூஸ்ட் இட், என்னால வேற எதை வேணா செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு பில்ட் ஆகும். அண்ட் ப்ரியாரிட்டி வைஸ் நீங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணும் போது, எல்லா டாஸ்க்கும் அரேஞ்ச் பண்றதுனால நிறைய விஷயத்து இருக்கிறத நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி இந்த விஷயம் இப்படி, இங்க இந்த விஷயம் இப்படி டைம் மேனேஜ்மெண்ட்டும் நம்மளால செய்ய முடியும். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடியே படிக்கணுமா, ஸோ எக்ஸாமுக்கு இன்னும் ப்ரோக்ரஸாக நான் இன்னும், ஸோ எக்ஸாம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே இருக்குன்னா அந்த அந்த டாஸ்க்கு ஃபர்ஸ்டே நீங்க உங்க ஷீட்ல அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ தட் அது இன் ப்ரோக்ரஸ்ல இருக்கு. எஸ், ஐ எம் ஜஸ்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் மை எக்ஸாம் ஆல்சோ அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. கரெக்டா பசங்க? இந்த மாதிரி உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் சூப்பரா பண்ணிடலாம். அண்ட் ஒரு வீடியோல 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க எல்லாத்துக்குமே மிட் டர்ம் எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ எல்லா எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கு எக்ஸப்ட் சிஎஸ். ஸோ அந்த சிஎஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னும் ஏன் லைக் பட்டன் ஸ்மாஷ் பண்ணி லைக் பட்டன் ஸ்மாஷ் பண்ணுங்க, கூடவே இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் 12th சிஎஸ் உங்களுக்கான சாப்டர் 1 பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் பி சின்னு சொல்லிட்டு உங்களோட எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் நான் ஆர்டர்ல கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வி ஹாவ் 11th சிஎஸ். ஸோ 11th சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் நம்மளுக்கு 2 போர்ஷனாக இருக்கு. ஸோ நியூமரிக் சிஸ்டம் ஒன்று அண்ட் பூலியன் சிஸ்டம் ஒன்று, ரைட்டா? ஸோ அவங்க 2 பேர்த்தையும் தனித்தனியாக காட்டுறதுக்காக தான் இந்த 2 லைன்ஸையும் நான் காட்டி வச்சிருக்கேன். ஸோ இந்த 2 லைன்ஸும் அதை காட்டுறதுக்கான விஷயங்கள். ஸோ சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5 அண்ட் சாப்டர் 6, கரெக்டா? இது எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது ரிலேட்டடா என்ன ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் சரி, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சேருங்க. அண்ட் 12 சிஎஸ்க்கு உங்களுக்கு 12 சிஎஸ் ஆர் 11 சிஎஸ் எந்த ஒரு ஹெல்ப்பா இருக்கட்டும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸோ பை பை பசங்களா.